சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 15 மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு விசாரணை நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் ஜாமீன் வழங்க மறுத்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடியிருந்தார். இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்கள் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி நிறைவு பெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. 37 நாட்களுக்கு பின்னர் நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் தங்கள் தீர்ப்பை வழங்கியுள்ளனர். அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்குவதாக உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரதான வழக்கின் விசாரணை முடிவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் என்பதால் அதுவரை ஜாமீன் வழங்காமல் இருக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று செந்தில் பாலாஜி கையெழுத்திட வேண்டும், வெளிநாடுகளுக்கு செல்லாமல் இருக்க தனது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என பிரதான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. மேலும் 25 லட்சம் ரூபாய்க்கு 2 நபர்கள் செந்தில் பாலாஜி சார்பில் ஜாமீன் கொடுக்க வேண்டும், வழக்கு சார்ந்த அனைத்து குற்றவியல் நடைமுறைகளுக்கும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும், சாட்சிகளை கலைக்க முயற்சி செய்யக்கூடாது ஆகியவை நீதிபதிகள் விதித்த நிபந்தனைகள் ஆகும். கடந்த 15 மாதங்களாக விசாரணை கைதியாக மட்டுமே இருப்பதாலும் அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாக அவரது வழக்கறிஞர்களில் ஒருவரான என்ஆர் இளங்கோ தெரிவித்துள்ளார். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்து உத்தரவு வழங்கியிருக்கிறது. அவர் கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக வெறும் விசாரணை குற்றவாளியாக இருப்பதால் அதை கருத்தில் கொண்டு அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது. ஜாமீனில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் அவர் 25 லட்சம் ரூபாய்க்கு 2 ஜாமீன் கொடுக்க வேண்டும், 2 நபர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இடி ஆஃபீஸில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும். இந்த எல்லா குற்றவியல் நடைமுறை அந்த ட்ரையலுக்கும் அவர் ஒத்துழைப்பு தர வேண்டும். தேவையில்லாமல் வாய்தாக்கள் வாங்கக்கூடாது, அப்புறம் சாட்சிகளை கலைக்கக்கூடாது. தொடர்ந்து பேசிய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ மீண்டும் அமைச்சராவதற்கு செந்தில் பாலாஜிக்கு சட்டப்பூர்வமாக எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்தார். இது தொடர்பாக நீதிபதிகளின் தீர்ப்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். அவர் இன்று மாலை அல்லது நாளை காலைக்கு அது போன்ற எந்த இல்ல, அது மாதிரி எந்த அதாவது காலதாமதம் என்று மாண்புமிகு நீதிபதிகள் குறிப்பிடுவது எது என்றால், முதன்மை வழக்குகள் அவர் மீது போடப்பட்ட முதன்மை வழக்குகள் விசாரணை முடிந்து அதற்கு பிறகு பிஎம்எல்ஏ வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு நீண்ட காலதாமதமாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 2011 முதல் 2016ஆம் ஆண்டு வரை அதிமுக அமைச்சராக இருந்தபோது செந்தில் பாலாஜி மீது லஞ்ச புகார் கூறப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. அதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக அமலாக்கத்துறையும் வழக்கு தொடர்ந்தது. கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. சாட்சிகளை கலைப்பார் என கூறி ஜாமீன் கிடைப்பதற்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்து வாதாடி வந்தது. இதனால் 61 முறை செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக சொலிசிட்டர் ஜெனரலே ஆஜராகி வாதாடினார். செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்களான முகுல் ரோஹத்தி, சித்தார்த் லுத்ரா ஆகியோர் வாதாடினர். 471 நாட்கள் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்திருப்பதால் இன்று மாலையோ நாளையோ சிறையிலிருந்து விடுதலை ஆவார் என்று தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.